கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கே சார், அஷ்டமத்தில் சந்திரனும் சேர்றது, அஷ்டமத்தில் சுக்கிரனும் சேர்றது, என்னதான் எப்படி ஊட்டி கழித்து சேர்ந்தாலும் சனி நின்ற நட்சத்திரம் குரு, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு அஷ்டம சனி பாதிப்புலாம் கிட்டத்தட்ட 75% முடிஞ்சுதுன்னே அர்த்தம். ஒரு 25% இருக்குது. அது மார்ச் 29ஆம் தேதியோடு முடிஞ்சுது. மார்ச் 29 சூரிய கிரகணமும் வருது, சனி பெயர்ச்சியும் வருது, ரெண்டும் சேர்ந்து வருது. அந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே கிரகண தோஷத்துக்கு ஈடான பரிகாரங்கள். கிரகண தோஷம் எப்படி ஜாதகத்தில் இருக்கோ அதெல்லாம் எப்படி உடையுமோ அந்த மாதிரி பரிகாரங்கள் பொதுவாக நடக்கும். இன்றைய நாள் அதுக்கான ஆரம்பம் ஏற்படப்படுது. அவசரப்பட்டு செலவு பண்ணக்கூடாது. அவசரப்பட்டு உணவு கரெக்டாக பார்த்து சாப்பிட்ணும். சம்டைம்ஸ் ஒரு நாள் முன்னாடி வச்ச உணவு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. லைட்டாக பதட்டமாக இருக்கும், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து பண்ணுங்கள். மிருதங்க சைலேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.